வணக்கம் மாணவர்களே. தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடப்பரப்பில் இக்காணொலியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தரம் 11 தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடப்பரப்பில் 3ஆம் தவணைக்குரிய பாட அலகுகளில் இன்றும் நாம் தத்தை விடு தூது என்ற பாட அலகு பற்றி நோக்க இருக்கின்றோம். இப்பாட அலகினை பின்வரும் விடயங்களை உள்ளடக்கியதாக நாம் நோக்க இருக்கின்றோம். அதாவது தூது இலக்கியம் என்றால் என்ன என்பது பற்றியும், அந்த தூது இலக்கியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தத்தை விடு தூது பற்றியும், அந்த தத்தை விடு தூது இலக்கியத்தில் எமது பாடப்பரப்பில் தரப்பட்டிருக்கின்ற பாடல்களுக்கான விளக்கங்கள் தொடர்பாகவும், இவை தொடர்பான வினாக்களும் அதே நேரத்தில் அவை சார்ந்த விடைகளையும் நோக்க இருக்கின்றோம். அத்தோடு இந்த இலக்கிய பகுதியினூடாக கவிஞர் கையாண்டுள்ள அணி பயன்பாடுகள் தொடர்பாகவும் நாம் இங்கு நோக்க இருக்கின்றோம். இதன் அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் தூது இலக்கியம் பற்றி முதலில் அறிந்து கொள்வோம். தமிழில் உள்ள 96 வகை பிரபந்தங்களுள் தூது பிரபந்தமும் ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த தூது பிரபந்தத்திலே தலைவன் தலைவியருக்குள் ஒருவர் மற்றொருவரிடத்தில் தமது காதலை புலப்படுத்தி தமது கருத்துக்கு முரண்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம், வண்டு, கிளி முதலியவற்றை தூது விடுவதாக களி வெண்பாவால் இயற்றப்படுவதே தூது பிரபந்தமாகும். இங்கு தூது பொருட்களாக ஒரு சிலதை மாத்திரமே இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவர் தவிர்ந்த மேகம், புறா என்பவற்றை கூட அந்த காலகட்டங்களில் தூதாக விடுத்துள்ளார்கள் என்பது இலக்கியங்களில் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவை தூது இலக்கியத்தினுடைய ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் 14ஆம் நூற்றாண்டில் எழுந்த முதல் தூது பிரபந்தமாக உமாபதி சிவாச்சாரியாரால் எழுதப்பட்ட நெஞ்சுவிடு தூது அமைகின்றது. இதுவே முதல் தூது பிரபந்தமாக கொள்ளப்படுகின்றது. இந்த தூது இலக்கியங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய தத்தை விடு தூது இலக்கியம் பற்றியே நாம் இன்று நோக்க இருக்கின்றோம். இவ்விலக்கியமானது தம்பி முத்துப்பிள்ளை, சரவண முத்துப்பிள்ளை ஆசிரியர் இதனை ஆக்கியிருக்கின்றார். இவர் திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்டவர். இந்த நூலை ஆக்கிய சரவண முத்துப்பிள்ளை பற்றி நாங்கள் நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். இவர் தமிழின் முதல் அச்சு நூலான மோகனாங்கி என்ற நூலை 1895ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்டார். தத்தை விடு நூல் கூறுகின்ற விடயத்தினை நாங்கள் நோக்குகின்ற போது, காதலில் தோல்வியுற்ற காதலன் மனமுடைந்து அந்த பெண்ணிடம் ஒரு கிளியை தூது அனுப்பி தன்னுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக இந்த இலக்கியம் அமைந்துள்ளது. இதில் மொத்தமாக 33 பாடல்கள் காணப்படுகின்றன. இருப்பினும் எமது பாட அலகினுள் 14 பாட்களே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அவை கூறுகின்ற கருத்துக்களை இனி நாம் நோக்கலாம். அதற்கு முன்னதாக இந்த தத்தை விடு தூதில் இடம்பெறுகின்ற விடயம் பற்றி நோக்குகின்ற போது, நாம் ஏற்கனவே நோக்கியது போல காதலிலே தோல்வியுற்ற தலைவன் ஒருவனது
மன உணர்வுகளின் வடிகாலாக வெளிப்படுவதே தத்தை விடு தூது பிரபந்தமாகும். அதாவது இதில் இடம்பெறக்கூடிய தலைவன் தலைவியிடையே காதல் மலர்ந்து அந்த காதல் தோல்வியுறவே அந்த தோல்வியினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இந்த தத்தை விடு தூது பிரபந்தம் அமைந்திருக்கின்றது. இவ்வாறு காதலில் தோல்வியுற்ற தலைவன் கிளிக்கு தன்னுடைய நிலையை எடுத்துரைப்பதனூடாக அவனது காதலினுடைய ஆழம், ஏக்கம், பாசம், ஏமாற்றம், வேதனை, குமுறல் என்பன நுணுக்கமான விதத்திலும் நளினமான முறையிலும் இந்த இலக்கியத்தினூடாக வெளிப்படுத்தப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் சமுதாயத்தில் உள்ள பழக்க வழக்கங்களால் பெண்களுக்கு பல உரிமைகள் மறுக்கப்பட்டமை பற்றியும் இங்கு எடுத்து காட்டப்படுகின்றது. ஆகவே இந்த இலக்கியம் காதலினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற அதே நேரத்தில் ஒரு பெண்ணினுடைய அந்த காலகட்டத்தில் அவளுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் தொடர்பான விடயங்களும் இங்கு எடுத்து காட்டப்படுகின்றமை குறிப்பிடத்தக்க ஓர் அம்சமாக விளங்குகின்றது. இந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கின்ற 14 பாடல்களையும் நாங்கள் முழுமையாக நோக்க முடியாத விடத்தும் அவை கூற வருகின்ற விளக்கங்களை சுருக்கமாக நோக்கலாம். தத்தை விடு தூது இலக்கியத்தில் இங்கு முதலாவது பாடலாக இடம்பெற்றிருப்பது தேனோங்கு பூம்பொதும்பர் என்று தொடங்குகின்ற பாடலாகும். இந்த பாடலினூடாக தலைவன் கிளியை விழித்து நான் கூறும் செய்தியை தலைவியிடம் கூறுமாறு கேட்பதாக இந்த பாடல் பகுதி அமைந்துள்ளது. அதாவது காதலிலே தோல்வியுற்ற தலைவன் கிளியை தூதாக அனுப்புகின்றான். அவ்வாறு கிளியை தூதாக அனுப்புகின்ற போது அந்த கிளியிடம் தான் சொல்ல வருகின்ற செய்திகளை எடுத்து கூறி இந்த செய்தியை தலைவியிடம் சென்று கூறி வருமாறு அந்த கிளியிடம் அவன் கேட்பதாக அமைந்த பாடலாக முதலாவது பாடல் அமைகிறது. அடுத்து இரண்டாவது பாடலாக நாங்கள் இங்கு நோக்குகின்றோம் செங்கமல வாழ்விழியால் என்று தொடங்குகின்ற பாடல்கள். அதாவது இந்த பாடலினூடாக தலைவன் தான் விரும்பிய பெண்ணை இன்னொருவருக்கு திருமணம் செய்வார்கள் என்பதை அறிந்து தலைவிக்கு ஏற்ற மணவாளன் தான் என்பதை வெளிப்படுத்துகின்றான். அதாவது தன்னுடைய தலைவிக்கு திருமணம் செய்வதற்கு பெற்றோர்கள் நிச்சயித்திருக்கிறார்கள் என்பதை அறிந்த தலைவன் அந்த தலைவிக்கு ஏற்ற மணவாளன் நான் தான் என்பதை கிளியிடம் கூறி இந்த செய்தியை அவளிடம் சேர்க்குமாறு சொல்லுவதாக இந்த பாடல் அமைகிறது. அடுத்ததாக மூன்றாவது பாடலை நோக்குகின்ற போது மூடருக்கும் பேடருக்கும் என்று தொடங்குகின்ற பாடலாகும். தான் விரும்பிய பெண்ணை அவளுக்கு பொருத்தமில்லாத ஒரு ஆடவனுக்கு மனம் முடித்து வைப்பதை எண்ணி வேதனையும் தன்னை அவள் விரும்பாவிட்டால் தான் சந்நியாசம் மேற்கொள்வேன் என்பதை தன்னுடைய குறிப்பால் உணர்த்துகின்றான். அந்த காலகட்டத்தில் பெண்களை பெற்றோர்கள் திருமணம் செய்து வைக்கின்ற போது மூடருக்கும் பேடருக்கும் அதேபோல் முதியோருக்கும் எளியோருக்கும் திருமணம் செய்து வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதை இங்கு தலைவன் எதிர்பார்க்கின்றான். அவ்வாறு அந்த பெண் தன்னை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால், அதாவது விரும்பாவிட்டால், தான் சந்நியாசம் செல்வேன் என்று குறிப்பிடுவதாகவும் இந்த பாடல் அமைகின்றது. அடுத்ததாக நான்காவது பாடலாக நாங்கள் நோக்குகின்ற போது பெண்ணருமை தான் அறியா என்று தொடங்குகின்ற பாடலினூடாக பெண்ணின் பெருமையை அறியாது அறிவற்றவர்களுக்கு மனம் முடித்து கொடுப்பதால்
அந்த பெண் வாழ்நாள் முழுவதும் துன்பமடைவாள். அவ்வாறு பெண்ணின் துன்பத்திற்கு காரணமான பெற்றோர்கள் நரகத்திற்கு உரியவர்கள் என்று இந்த பாடலினூடாக தலைவன் வெளிப்படுத்துகின்றான். அடுத்த 5வது பாடலை நோக்குகின்ற போது தம் பெருமை தாமறியா என்று தொடங்குகின்ற பாடலினூடாக தலைவி விருப்பமில்லாத ஒரு செல்வந்தரை திருமணம் செய்து வாழ்நாள் முழுவதும் அந்த பெண் துன்பமடைவதை விட ஏழையாக இருந்தாலும் இன்பமாக வாழ்வது மேலானது என்பது இங்கு கூறப்படுகின்றது. அதாவது தலைவி பெரிய ஒரு செல்வந்தனை திருமணம் முடித்தாலும் கூட அவள் அந்த திருமண வாழ்வை துன்பத்தோடு அனுபவிப்பதை விட ஏழையாக இருக்கின்ற ஒருவனை திருமணம் முடித்தும் இன்பமாக வாழ்வது தான் சிறந்தது என்பதை தலைவன் வெளிப்படுத்துகின்றான். அடுத்ததாக உண்பதும் உறங்குவதும் என்று தொடங்குகின்ற பாடலினூடாக அவர் வெளிப்படுத்த வருகின்ற கருத்தினை நோக்குகின்ற போது அந்த காலகட்டங்களில் பெண்களுடைய தொழிலாக இங்கு குறிப்பிடுகின்றார்கள். உண்பதுவும் உறங்குவதும் ஊர்க்கதை பேசுவதும் தான் பெண்களுடைய தொழில் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அவ்வாறான இந்த கருத்துக்கள் மாற்றப்பட வேண்டும் என்பது தலைவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் தன்னுடைய தலைவியும் இருந்து அவள் துன்பப்படுவதை விட அவளும் சமூகத்தில் ஒரு சாதாரண பெண்ணாக திகழ வேண்டும் என்பது அந்த தலைவனுடைய அவாவாக இந்த பாடலினூடாக எடுத்து காட்டப்படுகின்றது. அடுத்ததாக 7வது பாடலை நாங்கள் நோக்குகின்ற போது கல்வி நலம் பெற்றனரேன் என்ற பாடலினூடாக பெண்கள் கல்வி கற்பதால் உண்டாகும் நன்மைகளை எடுத்து கூறி பெண் கல்வி மறுப்பவர்கள் அதனால் கிடைக்கும் இன்பத்தை இழந்தவர்களாக கருதப்படுவார்கள் என்பது இங்கே விளக்கப்படுகின்றது. அதாவது அந்த காலகட்டங்களில் பெண் கல்வியானது மறுக்கப்பட்டது. அவ்வாறான பெண் கல்வி இங்கு வழங்கப்பட வேண்டும், பெண்களும் கல்வி கற்க வேண்டும். அவ்வாறு பெண்கள் கல்வி கற்கின்ற போது அந்த பெண் நலம் பெறுவதோடு அவள் சார்ந்த சமூகமும் நன்மை அடைகின்றது என்பதை அறிந்து பெண்களுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு சமூக சிந்தனை கருத்து இங்கு வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பாடலினூடாக கூண்டிற் பசுங்கிளி போல் என்ற பாடலினூடாக பெண்களை அந்த காலகட்டங்களில் வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்தார்கள். பூட்டி வைத்தது மாத்திரமல்லாமல் பெண்களை பலவந்தமாக திருமணம் செய்து வைக்கின்ற ஒரு நிலையும் இருந்தது. அதனை சுட்டிக்காட்டி பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கும் இந்த செயலை கண்டிக்கும் வகையில் இந்த பாடலினூடாக ஆசிரியர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றமை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பாடல் கண்ணை மறைத்தே என்று தொடங்குகின்ற பாடலில் பெண்ணினுடைய விருப்பத்தை கேட்காமலே அந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அதாவது தான் திருமணம் செய்ய போகின்ற ஆடவனை அவள் கண்டதும் இல்லை, அவனோடு பேசி பழகியதும் இல்லை. அப்படி இருக்கின்ற போது அவ்வாறான ஒரு ஆடவனை திருமணம் செய்து வைப்பது தவறு என்கின்ற கருத்து இங்கு குறிப்பிடப்படுவதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து 10வது பாடலிலே வெளிப்படுத்துகின்ற போது தம் மனைக்கோர் பசு என்று தொடங்குகின்ற பாடலில் தம் வீட்டுக்கு ஒரு பசு வாங்குவதாக இருந்தால் கூட அதை ஆராய்ந்து பார்த்து பலரிடம் அது தொடர்பாக விசாரித்த பின்னரே ஒரு பசுவினை வாங்கினார்கள். ஒரு பசு வாங்குவதற்கே இவ்வாறு ஆராய்ந்து பார்த்தவர்கள் பெண்ணை திருமணம் செய்து வைக்கின்ற போது அவள் பற்றி அல்லது அந்த ஆடவன் பற்றி எதுவுமே ஆராய்ந்து பார்க்காமல் திருமணம் செய்து வைக்கின்ற முறையினை அவர்கள் பின்பற்றி இருக்கின்றார்கள். இவ்வாறான மூடத்தனமான செயல்களை கண்டிப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது.
அடுத்த பாடலாக அமைகின்றது ஆணாய் பிறந்த என்று தொடங்குகின்ற இந்த பாடல். ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு ஆணுக்குரிய தகுதிகள் என்ன என்று இந்த காலகட்டத்தில் பார்ப்பதைப் போல அன்றைய காலகட்டங்களில் எதுவுமே பார்க்கப்படவில்லை. அவன் ஒரு ஆணாக இருந்தால் மட்டுமே போதும் என்று நினைத்து அவனை திருமணம் செய்து வைத்தார்கள். அவ்வாறு கருதுவது தவறு என்ற கருத்தினை கூறி பெண்ணை ஏளனம் செய்வதை கண்டிப்பதாக இந்த பாடல் அமைகின்றது. ஆகவே இந்த பாடலிலும் கூட பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், அவருக்கான உரிமைகள் தொடர்பான விஷயங்கள் இங்கு எடுத்து காட்டப்படுவதை இங்கு நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. 12வது பாடலிலே அன்னநடை மைவிழி என்று தொடங்குகின்ற பாடலில் அந்த பெண்ணிடம் தான் கொண்ட காதலினை உறுதியையும் அவளை அடைய முடியாது நான் செய்ய கருதிய செயல் யாது என்பது இங்கு விளக்கப்படுகின்றது. அதாவது அந்த பெண் அவள் மீது கொண்ட காதலினுடைய உறுதி, அவளை அடைய முடியாது போனால் நான் செய்ய கருதுவது யாது என்று தலைவன் வெளிப்படுத்துகின்ற போது தான் இறந்து விடுவேன், அவள் இல்லை என்றால் உயிரை மாய்த்து கொள்வேன் என்பது கூட இங்கு வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பாடலினூடாக அந்தோ தவறு தவறறியா என்ற பாடலினூடாக தலைவியினுடைய உண்மையான நிலையை பற்றி அங்கு எடுத்து கூறுகின்றார். தாய் தந்தை வார்த்தையை மீறி எதுவும் செய்ய முடியாத பெண் அவள் மீது பழி சுமத்த விரும்பாமையும் அவளோடு பழகிய நாளில் நான் அடைந்த இன்பமும் இங்கே விளக்கப்படுகின்றது. அதாவது தலைவன் அந்த தலைவியை பழி கூற விரும்பாமல், அவள் தாய் தந்தையை பிரிந்து வாழாதவள், அவர்களை மீறி எதுவும் செய்ய முடியாதவள், அவளை பழி தூற்றுவது பொருத்தமானதாக அமையாது என்று கூறுவதோடு, இதற்கு முன்னதாக அவளோடு பழகிய நாளில் தான் அடைந்த இன்பம் பற்றியும் இந்த பாடலினூடாக தலைவன் வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. இறுதியாக கொங்கலர் பூஞ்சோலை என்று தொடங்குகின்ற பாடலில் இங்கு கிளியை தூதாக அனுப்புகின்ற தலைவன் தான் காதலியை அடைய முடியாவிட்டால் உயிர் பிரிவது உறுதி, ஆகவே தன் மீது இரக்கம் காட்டுமாறு கிளியே நீ அந்த பெண்ணிடம் கேட்பாயாக என்று கூறுவதாக இந்த பாடல் அமைகின்றது. இதனூடாக அவனுடைய அந்த தலைவனுடைய காதலினுடைய ஆழம், காதலினுடைய உறுதி என்பன வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாக இந்த தத்தை விடு தூது இலக்கியத்திலே இடம்பெறக்கூடிய 14 பாடல்களினுடைய கருத்துக்களை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் காதலில் தோல்வியுற்ற தலைவன் தன்னுடைய காதல் உணர்வுகளையும் மன உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதை நாங்கள் இங்கு நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் பெண்ணுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், மூட நம்பிக்கைகள் தகர்த்தெறியப்பட வேண்டும் என்ற விடயங்களும் இங்கு வெளிப்படுத்துவதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மாணவர்களே, இதுவரை நேரமும் தத்தை விடு தூது இலக்கியத்தில் இடம்பெறக்கூடிய பாடல்கள் குறிப்பிடுகின்ற விடயங்களை சுருக்கமாக நோக்கியிருந்தோம். ஆகவே இது இலக்கிய தொகுப்பு பகுதியில் இடம்பெறக்கூடிய ஒரு இலக்கிய பகுதியாக அமைவதால் இது தொடர்பான வினாக்களில் நாங்கள் கவனம் செலுத்துவது அவசியமானதாக அமைகின்றது. இவ்வாறு வினாக்கள் அமைகின்ற போது பின்வருமாறு வினாக்கள் அமைவதுண்டு. அதன் அடிப்படையில் தத்தை விடு தூது இலக்கியத்தினூடாக 1. கவிஞர் பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக முன்வைக்கும் கருத்துக்கள். 2. தலைவியின் அழகு எவ்வாறு எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. 3. தலைவி மீது காதல் கொண்ட தலைவனின் பண்புகள். இப்பாடலின் ஊடாக கவிஞர் வலியுறுத்த விளைபவை.
அத்தோடு இப்பாடல் பகுதியில் இடம்பெற்றுள்ள உவமைகள் என்பவற்றை விளக்குக என்ற அடிப்படையிலே வினாக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த வினாக்களுக்கு விடையளிப்பது மாணவர்கள் அது தொடர்பான விளக்கங்களை பெற்றுக்கொண்டு விடையளிப்பது பொருத்தமானதாக அமைகின்றது. இந்த அடிப்படையில் இந்த வினாக்களுக்கான இனி விடைகளை நாம் நோக்குவோம். முதலாவது வினாவாக இலக்கியத்தின் ஊடாக கவிஞர் பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராக முன்வைக்கும் கருத்துக்கள் தொடர்பாக நோக்குகின்ற போது, மங்கையின் தகுதிக்கேற்ற மணவாளனாகவும் அம்மங்கையின் தகுதிக்கேற்க நடக்க வல்லவனாகவும் உள்ளவனையே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்தினை முன்வைக்கின்றார். இது பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராக முன்வைக்கும் ஓர் கருத்தாக அமைகின்றது. அடுத்ததாக நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது, கிடைத்தற்கரிய பெண்களை மூடர்களுக்கும் அறிவிலிகளுக்கும் முதியோருக்கும் எளியோருக்கும் திருமணம் செய்து வைக்கக்கூடாது, கல்வி நலன் பெற்றவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்து இங்கு முன்வைக்கப்படுகின்றது. அந்த காலகட்டங்களில் பெண்களை மூடர்களுக்கும் அறிவிலிகளுக்கும் முதியோருக்கும் எளியோருக்கும் திருமணம் செய்து வைத்தனர். இது பெண் அடிமைத்தனமாக கருதப்படுகின்றது. அதற்கு எதிராக முன்வைக்கின்ற கருத்தாக கல்வி நலன் பெற்றவருக்கே பெண்களை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றது. அடுத்த கருத்தாக நாங்கள் நோக்குகின்ற போது, பெண்களின் பெருமையை அறியாது அறிவிலிகளுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது, அவ்வாறு கொடுப்பவர்கள் நரகத்திற்கே உரியவர்கள் என்ற பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான கருத்து முன்வைக்கப்படுகின்றது. பொன் பொருள் பணத்திற்காக பெண்ணை திருமணம் செய்து வைக்கக்கூடாது என்ற பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான மற்றும் ஒரு கருத்தும் இந்த பாடப்பகுதியிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் நோக்கியது போல உண்பதும் உறங்குவதும் ஊர்க்கது பேசுவதுமே பெண்களுடைய தொழில் எனப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொல்வதற்கும் அடிமைகளுக்கும் வேறுபாடு இல்லை என்று சொல்வதை போன்று பெண் அடிமைத்தன கருத்துக்கள் நீக்கப்பட வேண்டும். இவ்வாறான பெண்ணை அடிமைப்படுத்துகின்ற கருத்துக்கள் நீக்கப்பட வேண்டும் என்ற பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான கருத்து இந்த இலக்கியத்தின் ஊடாக வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் சில கருத்துக்களை நாங்கள் நோக்குகின்ற போது, பெண்கள் கல்வி கற்பதால் உண்டாகும் நன்மைகளை எடுத்து கூறி, பெண் கல்வி மறுப்பவர்கள் அதனால் கிடைக்கும் இன்பத்தை இழந்தவர்களாக கருதப்படுவார்கள் என்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றது. மேலும் பெண்ணை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கின்ற இந்த செயல்கள் கண்டிக்கத்தக்கது என்ற கருத்து நிலையில் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான கருத்தாக இலக்கியத்தில் ஆசிரியர் எடுத்துக்காட்டுவதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக, பெண்ணின் விருப்பத்தை கேட்காமல் தான் திருமணம் செய்யும் ஆடவனை கண்டும் அவனை பேசி பழகாமலும் திருமணம் செய்து வைப்பது தவறு ஆகும் என்ற கருத்தும் இங்கு குறிப்பிடப்படுகின்றது. தான் திருமணம் செய்ய போகின்ற ஆடவனை கண்டும் இல்லை, அதேபோல் அவனோடு பேசி பழகியதும் இல்லை, அவ்வாறானவரை திருமணம் செய்து வைப்பது தவறு என்ற கருத்து இங்கு முன்வைக்கப்படுகின்றது. அதேபோல் ஆராய்ந்து பார்க்காமல் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் மூடத்தனம் கண்டிக்கத்தக்கது என்பது இங்கு எடுத்து காட்டப்படுகின்றது. அதாவது ஆணாய் பிறந்திருந்தால் போதும் என்பதற்காக திருமணம் செய்து வைக்கின்ற அந்த மூடத்தனமான செயல்கள் நீக்கப்பட வேண்டும் என்பது எடுத்து காட்டப்படுகிறது. ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைப்பதற்கு ஒரு ஆணாக இருந்தால் மட்டும் போதும் என கருதுவது தவறு என்பது இங்கு சுட்டி காட்டப்பட்டு அது கண்டிக்கப்படுவதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. விலங்குகளுக்கு கொடுக்கும் மதிப்பை கூட பெண்களுக்கு கொடுக்காமல் சிறுவர்களின் பொம்மை கல்யாணம் போல பெண்ணை திருமணம் செய்து வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற
மற்றும் ஒரு பெண் அடிமைத்தன கருத்து இங்கு எதிர்ப்பதான கருத்தை முன்வைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக, ஆணாய் பிறந்திருந்தால் போதும் என்று பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பது பெண்ணின் வாழ்க்கையை அழித்துவிடும், அவள் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வரும் என்ற நிலையில் இவையெல்லாம் பெண்ணடிமைத்தனத்தை எடுத்து காட்டுவதாக அமைகின்றது. ஆகவே அந்த காலகட்டங்களில் பெண்ணடிமைத்தனம் மேலோங்கி இருந்தது. அந்த பெண்ணடிமைத்தனத்திலிருந்து பெண்கள் விடுபட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பாடப்பகுதிகளில் இடம்பெறுகின்ற இந்த கருத்துக்கள் பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரான கருத்துக்களாக கவிஞரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களாக அமைவதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இரண்டாவது வினாவாக இங்கு நோக்கியதன் அடிப்படையில் பெண்ணினுடைய அழகு எவ்வாறெல்லாம் எடுத்து காட்டப்பட்டுள்ளது என்று நோக்குகின்ற போது இங்கு பாடல் அடிகளில் நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. மான் கூட எங்கும் விழிகளை உடையவள், மான் கூட அவளுடைய அழகான விழிகளை பார்த்து ஏங்கும்படியான விழிகளை கண்களை உடையவளாக அவள் இருக்கின்றாள். அது மாத்திரமல்லாமல் வஞ்சிக்கொடி போன்ற இடையினை உடையவள், பசுமையான வளையல்களை அணிந்தவள், செந்தாமரை போன்ற முகத்தினை உடையவள், பிரகாசம் பொருந்திய விழிகளை உடையவள், மை பூசப்பெற்ற கண்களை உடையவள், கிடைப்பதற்கரிய இரத்தினம் போன்றவள், மென்மை தன்மையுடையவள். இவ்வாறெல்லாம் அந்த பெண்ணினுடைய அழகுகள் இந்த பாடல்களில் வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அவளுடைய அழகை மேலும் எடுத்து காட்டுகின்ற போது கண்மணி போன்றவள், பசுங்கிளி போன்றவள், பவளம் போன்ற வாயினை உடையவள், அன்னம் போன்ற நடையினை உடையவள், இதய தாமரையில் இலக்குமி போன்றவள், பெண்ணரசியாக விளங்குபவள், கரும்பு போன்ற இனிய மொழிகளை பேசுபவள், எந்த பாவமும் அறியாதவள், தாமரை போன்ற முகத்தினை உடையவள். இவ்வாறெல்லாம் இந்த இலக்கிய பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற தலைவியினுடைய அழகு பற்றி வர்ணிக்கப்படுகின்றது. அடுத்த வினாவாக இங்கு இடம்பெற்றிருக்கின்றது. தலைவி மீது காதல் கொண்ட தலைவனுடைய பண்புகள் பற்றி இங்கு வினாவப்பட்டிருக்கின்றது. இங்கு காதலிலே தோல்வியுற்ற அந்த தலைவனுடைய பண்புகளாக பின்வருவன அமைகின்றது. தனது காதலியிடம் தனது நிலையை எடுத்து கூறி தன் காதலை வெளிப்படுத்துபவனாக அவனுடைய பண்பு வெளிப்படுத்தப்படுகின்றது. இங்கு இடம்பெற்றிருக்கின்ற பாடல்களில் கிளியினை தூதாக அனுப்புகின்ற போது அவன் காதலியிடம் தன்னுடைய நிலையை எடுத்து கூறுமாறு கூறி தன்னுடைய காதலை அவன் வெளிப்படுத்துவனாக காணப்படுகின்றான். அடுத்ததாக நோக்குகின்ற போது தன் தலைவி சிறப்புடன் வாழ வேண்டும் என்ற எண்ணமுடையவனாக அவன் விளங்குகின்றான். அதனால் தான் தலைவி தனக்கு பொருத்தமில்லாத ஆடவனை திருமணம் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்துவதாக பாடல்களில் வெளிப்படுத்துவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக தலைவி தனக்கு கிடைக்காவிட்டால் தான் சந்நியாசம் மேற்கொள்வேன் என கூறுபவன் என்று கூறுவதனூடாக அந்த பெண் மீது அவன் கொண்டிருக்கின்ற காதலினுடைய ஆழம் வெளிப்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக இந்த இலக்கிய பகுதியிலே அதிக அளவில் வெளிப்படுத்தப்பட்டது பெண் அடிமை தொடர்பான கருத்துக்கள். அவ்வாறு பெண்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற முறையற்ற திருமணங்களை எதிர்ப்பவனாக இங்கு தலைவன் வெளிப்படுத்தப்படுகின்றான். அது மாத்திரமல்லாமல் பொன் பொருள் சேர்ந்த வாழ்க்கையை விட இன்பம் நிறைந்த வாழ்வை மேன்மையாக கருதுபவனாக இங்கு இடம்பெற்றிருக்கின்ற தலைவன் விளங்குகின்றான். இவை தலைவனின் பண்புகளாக இங்கு நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக மேலும் சில பண்புகளை நோக்குகின்ற போது பெண்ணடிமைத்தனம் உடையவர்களை அறிவிலிகளாக கருதுபவன், அதாவது பெண்ணடிமைத்தனம் உடையவர்களை
அறிவற்றவர்களாக கருதுகின்ற ஒருவனாக இந்த இலக்கியத்திலே இடம்பெறுகின்ற தலைவன் விளங்குகின்றான். பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வமுடையவனாக மற்றுமொரு அவனுடைய பண்பு இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அத்தோடு தனது தலைவியின் முகத்தை பாராமல் அவளது சொல்லை கேளாமல் தம்மால் வாழ முடியாது என்று கூறி இறந்து விடுவேன் என்று கூறுபவனாக அவன் விளங்குகின்றான். ஆகவே நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவனுடைய மன உணர்வு, அதே நேரத்தில் அவனுடைய ஆழமான காதல் உணர்வு என்பன இங்கு வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் தன்னால் தலைவிக்கு பழி வந்துவிடுமோ என்று அஞ்சுபவனாக தலைவன் காணப்படுகின்றான். தலைவியை தனது இதயத்தில் வீற்றிருக்கும் இலக்குமி என கருதுபவனாகவும் அவனுடைய பண்பு இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இறுதியாக தான் தலைவியை பற்றி தவறாக எண்ணியதற்கு வருந்துபவனாக, இவ்வாறு நல்ல பல பண்புகளை தன்னிடத்திலே கொண்டவனாக இந்த இலக்கியத்தில் இடம்பெறுகின்ற தலைவன் வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை இந்த இலக்கியத்தில் இடம்பெறுகின்ற தலைவன் தொடர்பான பண்புகளாக நாங்கள் நோக்கியிருந்தோம். அடுத்ததாக இப்பாடல்களின் ஊடாக கவிஞர் வலியுறுத்த விளைகின்ற விடயங்களை நோக்குவோமாக இருந்தால், பெண் அடிமைத்தனம் நீக்கப்பட வேண்டும் என்பதை கவிஞர் வலியுறுத்த விளைகின்ற விடயமாக நோக்க முடிகின்றது. பெண் தான் விரும்புவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் இங்கு வலியுறுத்த விரும்புவதனை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் பெண் கல்வி கற்க வேண்டும், அதற்கு தடை ஏற்படக்கூடாது என்ற கருத்தினை வலியுறுத்துகின்றார். அது மாத்திரமல்லாமல் பெண்கள் வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கக்கூடாது என்ற கருத்தையும் அவர் முன்வைக்கின்றார். அடுத்ததாக திருமணத்தின் போது ஆண்களின் குல நலன்கள் நோக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் வலியுறுத்துகின்ற அதே நேரத்தில் முன்பின் தெரியாதவர்களுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது என்று இங்கு பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம், அவளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் தொடர்பான விடயங்களை தன் இலக்கியத்தின் ஊடாக அவர் வலியுறுத்த விளைகின்ற விடயங்களாக நாங்கள் இங்கே நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இப்பாடல் பகுதியில் இடம்பெற்றுள்ள அணிகள் தொடர்பாக நோக்குகின்ற போது உவமை அணி இங்கு அதிகளவில் கையாளப்பட்டிருக்கின்றது. அவற்றுள் முதலாவதாக ஒரு உவமை அணியினை நோக்குகின்ற போது அந்த உவமை அணியில் முதலாவதாக இடம்பெறுகின்றது உவமானமாக மலர் மாலையை குரங்குக்கு அளித்தது என்ற உவமானமும், உவமேயமாக அமைவது அறிவிலிகளுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பது என்ற கருத்தும் இவற்றில் பொதுத்தன்மையாக நாங்கள் இங்கு நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. பயனில்லாதது என்ற பொதுத்தன்மையை கொண்ட ஒரு உவமையினை நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனை பாடல் அடிகளில் நோக்குகின்ற போது கொங்கு மலர் மாலையை குரங்கிற்கு அளிப்பாரோ என்ற பாடல் அடிகளில் உவமை அணி கையாளப்பட்டிருக்கின்றது. அந்த உவமை அணியினுடைய விளக்கமே இவ்வாறு அமைகின்றது. உவமானம் உவமேயமாக அமைகின்ற போது இவ்வாறு அமைகின்றது. இரண்டாவது உவமையை நோக்குகின்ற போது வெம்புலிவாய் மானென்ன வீணே கொடுத்திடுவார் என்ற பாடலடிகளின் ஊடாக இரண்டாவது உவமை வெளிப்படுத்தப்படுகின்றது. அதாவது புலி வாயில் அகப்பட்டு கொண்ட மான் போல தகுதி இல்லாதவர்களுக்கு பெண்ணை கொடுத்தல் என்ற விடயம் இங்கு எடுத்து காட்டப்படுகிறது. இதனால் சீரழிந்து போகின்ற ஒரு நிலையை பொதுத்தன்மையாக கவிஞர் எடுத்து காட்டியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் உவமானமாக வெம்புலி வாய் மான், அதாவது புலியினுடைய வாயில் அகப்பட்டு கொண்ட மான் என்பது உவமானமாகவும், உவமேயமாக அமைவது தகுதி இல்லாதவர்களுக்கு பெண்ணை கொடுத்தல் உவமேயமாக அமைகின்றது. ஆகவே புலிவாயில் அகப்பட்டு கொண்ட
மான் எவ்வாறு சீரழிந்து போகுமோ அதுபோல தகுதி இல்லாதவர்களுக்கு பெண்ணை கொடுக்கின்ற போது அந்த பெண் சீரழிகின்ற நிலை ஏற்படும் என்பதை அடுத்த உவமையாக கவிஞர் இங்கு கையாண்டிருக்கின்றார். மூன்றாவது உவமையாக இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. கூண்டிற் பசுங்கிளி போல் கோதையரை எப்பொழுதும் வீட்டிற்குள் அடைத்து வைக்கும் விறகிலர்க்கு என்ற வரிகளில் உவமையாக கையாளப்பட்டிருக்கின்றது. அதாவது இங்கு உவமானமாக கூண்டில் பசுங்கிளியை அடைத்து வைப்பது போல பெண்களை வீட்டுக்குள் அடைத்து வைத்தார்கள். அது உவமேயமாக அமைகிறது. வீட்டில் அடைக்கப்பட்ட பெண். இவற்றினுடைய பொதுத்தன்மையாக நாங்கள் நோக்குகின்றோம். சுதந்திரம் இல்லாத அடிமை வாழ்வாக இங்கு பொதுத்தன்மையாக அமைகின்றது. கிளியை கூண்டுக்குள் அடைக்கின்ற போது அதனுடைய சுதந்திரம் இழக்கப்பட்டு அடிமையாக வாழ்கிறது. அதே போல பெண்களையும் வீட்டுக்குள் அடைத்து வைக்கின்ற நிலை காணப்பட்டது என்பதை இங்கு உவமையாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அடுத்து நான்காவது உவமையாக இடம்பெற்றிருக்கின்றது. கண்ணை மறைத்தே கொடு போய் காட்டில் விடும் பூஞ்சையை போல் என்று சொல்கின்ற பாடல் அடிகளில் இடம்பெறக்கூடிய உவமையாக அது காணப்படுகின்றது. இங்கு உவமானமாக காணப்படுவது பூனையை கண்ணை கட்டி காட்டில் கொண்டு போய் விடுவதைப் போல முன்பின் தெரியாதவர்களுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பது உவமேயமாக இங்கு சொல்லப்படுகின்றது. அந்த காலகட்டங்களில் முன்பின் தெரியாதவர்களுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார்கள். அது எதை போன்றது என்றால் பூனையை கண்ணை கட்டி காட்டில் விடுகின்ற ஒரு செயலுக்கு ஒப்பானதாக இங்கு எடுத்து காட்டப்படுகிறது. ஆகவே இவற்றினுடைய பொதுத்தன்மையாக இங்கு வெளிப்படுத்தப்படுவது துன்பப்படுதல் என்ற பொதுத்தன்மை வெளிப்படுத்தப்படுகிறது. கண்ணை கட்டி காட்டில் விடப்பட்ட பூனை துன்பப்படுகிறது. அதே போல் முன்பின் தெரியாதவர்களுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதால் அந்த பெண் துன்பப்படுகின்றாள். ஆகவே இங்கு நான்காவது உவமையாக இந்த உவமை இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அடுத்த உவமை அணியாக புலவர் கையாண்டிருப்பது சின்ன பதுமை கொடு சிறார் செய்மன போலுமரோ என்ற பாடலடிகளின் ஊடாக அடுத்த உவமை வெளிப்படுத்தப்படுகின்றது. அதாவது உவமானமாக சின்ன பதுமை கொடு சிறார் செய்மணம், அதாவது சின்ன சிறுவர்கள் பொம்மைகளை வைத்து திருமணம் செய்து வைப்பதை போல பொம்மை திருமணம் போல சிந்திக்காமல் பெண்ணை உடனடியாக திருமணம் செய்து கொடுப்பது அந்த காலகட்டத்திலே நிகழ்ந்திருக்கின்றது. அதற்கு இது உவமையாக இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே இது நிலையில்லாத ஒரு தன்மையினை வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. இவ்வாறாக உவமை அணிகள் இந்த பகுதியிலே கையாளப்பட்டிருக்கின்றமையினை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பகுதியில் இடம்பெறக்கூடிய வினாக்கள் தொடர்பாகவும் அவை தொடர்பான விடைகள் பற்றியும் நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். ஆகவே மாணவர்களே, இங்கு வழங்கப்பட்ட இந்த வினாக்கள் உதாரணமாக வழங்கப்பட்ட வினாக்களே. அதற்கான குறிப்புகளாகத்தான் இங்கு விடைகளும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த விடைகள் குறிப்புகளாக இருக்கின்ற இந்த விடைகளை ஒரு முழுமையான விடையாக மாற்றியமைப்பது கட்டாயமானதாகும். அவ்வாறு கட்டாயமாக விடையளிக்கின்ற போதுதான் முழுமையான புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்களை, இவ்வாறான வினாக்களை தேடியறிந்து அவை தொடர்பான பயிற்சிகளிலும் ஈடுபடுவது இந்த இலக்கியம், அதாவது தத்தை விடு தூது இலக்கியத்தினுடைய மேலும் விளக்கத்தை பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். எனவே மாணவர்களே, இவ்வாறான வினாக்களை தேடியறிந்து அவை தொடர்பாக விடையளிப்பது அவசியமானதாக அமைகின்றது. மாணவர்களே, இன்றைய தினம் நாம் தத்தை விடு தூது இலக்கியம் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்திருந்தோம். இவ்வாறான மற்றுமொரு விடயம் தொடர்பாக மற்றுமொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.